Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம periodic trends and properties பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா என்ன? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்டோடைய ஆக்டத்தில் எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்குது. அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு இவ்வளோ அட்டாமிக் நம்பர் இருக்குது அப்படின்னா அட்டாமிக் நம்பருங்கிறது என்ன? இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அட்டாமிக் நம்பர். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்குது, அதோடைய அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு we can able to explain the periodic reoccurrence of physical and chemical property. அதாவது ஒரு எலமெண்ட்டோடைய physical and chemical property வந்து ரீஅக்கர் ஆகும். ரீஅக்கர் ஆகிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட் தான். இந்த பீரியாடிக் அப்படிங்கிறது என்ன? பீரியாடிக் அப்படிங்கிறது எனிதிங் விச் ரிப்பீட் இட் செல்ஃப் ஆஃப்டர் அ ரெகுலர் இன்டர்வல். அதாவது இப்போது ஒரு வால் கிளாக்கில் டைம் வந்து 12 காட்டுது, ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திரும்ப 12க்கு வரும் இல்லையா? அப்போ ரெகுலர் இன்டர்வலுக்கு அப்புறமா திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிற்கிது. ஊஞ்சல் ஆடுறோம், ஸோ இங்கேருந்து இப்படி போகிறோம், திரும்ப இதே இடத்துக்கு வரோம் இல்லையா? அதைத்தான் நம்ம ரெகுலர் இன்டர்வலுக்கு அப்புறமா திரும்ப அந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிறது நம்ம பீரியாடிக்குன்னு சொல்லுவோம். அந்த பிஹேவியருக்கு பேர் தான் பீரியாடிசிட்டி. இப்போ எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்லேயுமே சில அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பீரியாடிக்காக இருக்கும். என்னென்ன அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பீரியாடிக்காக இருக்குது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது எல்லாமே ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம லேட்டராக இப்போ லேர்ன் பண்ணலாம் இந்த வீடியோவில். அப்போ இது எல்லாமே வந்து பீரியாடிக்காக இருக்குது. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோடைய மெயின் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கொடுக்குது ஆஃப் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் வித்தின் அ குரூப் ஆர் அ பீரியட். எதுக்குன்னா டு ப்ரிடிக்ட் வித் அ கன்சிடரபிள் அக்யூரசி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எனி எலமெண்ட் ஈவன் தோ நமக்கு அந்த எலமெண்ட் வந்து தெரியலைனா கூட. நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ரேடியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரேடியஸ்னால் என்ன? இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளில் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயாமீட்டரோடைய பாதி தான் வந்து ரேடியஸ். அதாவது சென்டரில் இருந்து இங்கே வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயாமீட்டர் அப்படிங்கிறது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸில் பாதி தான் வந்து ரேடியஸ். அதனால தான் நம்ம ரேடியஸோட ஃபார்முலா R is equal to T/2. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸில் பாதி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ரேடியஸ். இது வந்து ஒரு சர்க்கிளில். இப்போது ஒரு ஆக்டத்தில் நம்ம ரேடியஸ் பார்க்க போகிறோம். ஒரு ஆக்டம்னா சர்க்கிளாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஆக்டத்தோட சென்டரில் இருக்கக்கூடியதான் வந்து நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை சுற்றி தான் இந்த ஆக்டத்தோட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷெல்லில் வந்து சுற்றிட்டுருக்கும். கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல், இந்த இவ்வளோ ஷெல் இருக்குது, நம்ம லோவர் கிளாஸில் லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஷெல், கடைசியில் இருக்கக்கூடிய ஷெல்லை தான் நம்ம வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு ஆக்டத்தோடைய அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரேடியஸ்னாலே வந்து சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும் பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரேடியஸ்ன்னு சொன்னோம். ஸோ ஒரு ஆக்டத்தோடைய அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வரைக்கும், கடைசியில் இருக்கக்கூடிய அந்த வேலன்ஸ் ஷெல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அன் ஆக்டம். இது ஆக்டத்தில் இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கறதுனால நம்ம அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அன் ஆக்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சர்க்கிளோட ரேடியஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆக்டத்தோடைய அட்டாமிக் ரேடியஸோட டெஃபினிஷனை வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஸோ சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ். ஒரு ஐசோலேட்டட் ஆக்டத்தோடைய ரேடியஸை நம்ம எப்போவுமே டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்டம்னாலே ரொம்ப சின்னது. அப்போ அதோடைய ரேடியஸை டைரெக்டாக மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். நோபல் கேஸை தவிர்த்து இந்த அட்டாமிக் ரேடியஸை நம்ம கோவலண்ட் ரேடியஸ் அப்படி இல்லைன்னா மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். விச் இஸ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் பாண்டிங் பிட்வீன் த கன்சிடன்ட் ஆக்டம். ஃபஸ்ட்டு நம்ம மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மெட்டல் ஆக்டத்தில் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து மெட்டாலிக் ரேடியஸ். அப்போ நேம்லேயே வந்து புரியுது, இது வந்து மெட்டல் ஆட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரேடியஸை தான் நம்ம மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்கிறோன்ட்டு. இதோடைய டெஃபினிஷன் வந்து என்னென்னா இப்போ ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஆக்டம் வந்து இருக்குது. adjacent மெட்டல் ஆட்டம் வந்து இருக்குது. இந்த ஆட்டத்துக்கு சென்டரில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், இந்த ஆட்டத்துக்கு சென்டரில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும்.
அப்போ இந்த நியூக்ளியிலேருந்து இந்த நியூக்ளியை வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம ஹாஃப் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து மெட்டாலிக் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆக்டத்தோட நியூக்ளியஸ்லேருந்து இந்த ஆக்டத்தோட நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 10 அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம பாதியாக ஹாஃப் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நம்ம கிடைக்கக்கூடியதான் வந்து மெட்டாலிக் ரேடியஸ். இது மெட்டல் ஆக்டத்தில் நடக்கும். இதே இது கோவலன்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது நான் மெட்டாலிக் எலமெண்ட்டில் வரக்கூடியது. இப்போது இதில் வரக்கூடிய எலமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 ஆக்டமும் வந்து கோவலண்ட்லி பாண்டட் ஆக்டமாக இருக்கும். கோவலண்ட்லி பாண்டட் ஆக்டம்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து இருக்குது. அப்போ இது 2 ஹைட்ரஜன் ஆக்டம்னால ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த 2 ஹைட்ரஜன் ஆக்டமும் எப்படி வந்து கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இது தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை கொடுத்தும் இது தாங்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு எலக்ட்ரானை கொடுத்தும் 2 பேர் வந்து மியூச்சுவலாக அந்த எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணி கோவலன்ட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம லோவர் கிளாஸில் லேர்ன் பண்ணியிருக்கோம். எதுக்கு இங்கே ஷேரிங் வந்து நடக்குது? ஏன்னா கேஷியல் எப்பவுமே 2 எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஆனால் இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ 2மே மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ கேஷியலில் 2 எலக்ட்ரான் வந்துடும். இந்த ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும், இந்த ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். அதனால தான் வந்து கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணி எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போது இந்த 2 கோவலண்ட்லி பாண்டட் ஆக்டம் ஆஃப் த சேம் எலமெண்ட் இன் அ மாலிகுல், அது ஒரு மாலிகுலில் சேம் எலமெண்ட்டாக இருக்கக்கூடிய 2 கோவலண்ட்லி பாண்டட் ஆக்டம் வந்து எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. இப்போது இந்த 2 ஹைட்ரஜனோடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 நியூக்ளியோட டிஸ்டன்ஸ் வந்து 0.74 ஆங்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கோவலன்ட் ரேடியஸ் வேணும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பை 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா we will get as 0.3 ஆங்ஸ்ட்ராங். இதுதான் வந்து இதோட கோவலன்ட் ரேடியஸ். நெக்ஸ்ட்டு இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிளில் நம்ம அட்டாமிக் ரேடியையில் சில வேரியேஷன்ஸை வந்து பார்க்க முடியும். அதாவது பீரியாடிக் டேபிளில் எப்படி அட்டாமிக் ரேடியலில் வேரியேஷன்ஸ் வருது அப்படின்னா, கன்சிடர் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறதுனாலே வந்து பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக 7 பீரியட்ஸ் வந்து இருக்குது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 7 வரைக்கும். பீரியட்ஸ் அப்படிங்கிறது என்ன? அந்த காலம் வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரைட் வரைக்கும் இந்த மாதிரி 7 பீரியட்ஸ் வந்து இருக்குது. குரூப் அப்படிங்கிறது டோட்டலாக 18 குரூப்ஸ் வந்து இருக்கும். டாப்லேருந்து ஆரம்பித்து பாட்டம் வரைக்கும் 18 குரூப்ஸ் வந்து பீரியாடிக் டேபிளில் வந்து இருக்குது. இப்போது இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சில எலமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டத்தோட சைஸ் வந்து பார்க்கும்போது டவுன் த குரூப் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆக்டத்தோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அண்ட் பீரியட்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் இப்படி வருது. அந்த எலமெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கும். அப்போது அந்த எலமெண்ட்டோடைய ஆக்டத்தோட சைஸ் வந்து பார்க்கும்போது பெருசுலேருந்து சின்னதாகிக்கிட்டே வரும். ஸோ பீரியட்ஸில் வந்து ஆக்டத்தோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். டவுன் த குரூப் ஆக்டத்தோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப்பில் ஏன் ஆக்டத்தோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். கன்சிடர் குரூப் 2 வந்து இருக்குது. குரூப் 2ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்டியம், பேரியம் அண்ட் ரேடியம். இப்போது இந்த எலமெண்ட்ஸோடைய அட்டாமிக் நம்பர் வந்து பாருங்கள். பெர்லியமுக்கு 4, மெக்னீஷியமுக்கு 12, கால்சியமுக்கு 20, ஸ்ட்ரான்டியமுக்கு 38, பேரியமுக்கு 56, ரேடியமுக்கு 88. இதோட அட்டாமிக் நம்பரெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா? அட்டாமிக் நம்பரை நம்ம இசட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது என்ன? ஒரு எலமெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, அப்படி இல்லைன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து அட்டாமிக் நம்பர். ஓகேவா? அதாவது எலக்ட்ரானுடைய நம்பரும் ப்ரோட்டானுடைய நம்பரும் சேமாக தான் இருக்கும். அப்போ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது இதோடைய நம்பரை வந்து குறிக்குது. அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா டவுன் த குரூப் அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகணும்? அந்த ஆக்டத்தோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா அந்த எலக்ட்ரான்லாம் வந்து அந்த ஆக்டமில் அரேஞ்ச் ஆகியிருக்கணும். எதில் அரேஞ்ச் ஆகும்? ஷெல்லில் வந்து அரேஞ்ச் ஆகும். அப்போது ஷெல்லோட நம்பரும் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் டவுன் த குரூப். அப்போது அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானோட நம்பரும் அதிகமாக இருக்கும். அப்போ ஆக்டத்தோட சைஸும் அதிகமாக தான் இருக்கும். அந்த ஷெல்லோட நம்பரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஷெல்லோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டத்தோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸில் இருந்து
அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லான வேலன்ஸ் ஷெல் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா ஆக்டத்தோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஷெல்லோட நம்பர் இன்க்ரீஸ் ஆக இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல், இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால தான் குரூப்பில் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அந்த அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம். அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்ன? சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது பீரியட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டாமிக் சைஸும் சரி அட்டாமிக் ரேடியஸும் சரி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பீரியடில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த ஷெல்லோட நம்பர் அப்படிங்கிறது சேமாகவே தான் இருக்கும். ஸோ பீரியட் 1ல் இந்த ஷெல்லோட நம்பர் இவ்வளோ தானா, அது அவ்வளோதான். பீரியட் 2ல் ஷெல்லோட நம்பர் இவ்வளோ தானே, இவ்வளோ தான். த்ரூ அவுட் த பீரியட் வந்து அப்படியே ஷெல்லோட நம்பர் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் அலாங் த பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஆக்டத்தோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் பீரியடில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோமா. ப்ரோட்டான் அப்படிங்கிறது என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக அது எலக்ட்ரான் மேலே ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுது. எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த எலக்ட்ரான் மேலே ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷனை இம்போஸ் பண்ணி எலக்ட்ரான் கிளவுடு வந்து டுவோர்ட்ஸ் த நியூக்ளியஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரிங்க் ஆகுது. அந்த எலக்ட்ரான் கிளவுட் ஸ்ட்ரிங்க் ஆகிற காரணத்தினால தான் அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போது அட்டாமிக் சைஸ் அதாவது ஆக்டத்தோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸ் அதாவது ஆக்டத்தோட ரேடியஸும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் அட்டாமிக் ரேடியஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய கண்டினியூவேஷன் பார்ட் பற்றி பார்க்கலாம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப் ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ தேர் அண்ட் செக் இட். இது வரைக்கும் போட்ட சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க யூ கேன் செக் மை சேனல் பிளேலிஸ்ட். அதில் எந்தெந்த கிளாஸ் எந்தெந்த டேர்ம் வைஸ் அப்படின்ட்டு தனித்தனியாக இருக்கும். ஸோ சயின்ஸை ஈஸியாக தமிழில் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again next video. Thank you for watching.